ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 2025 வருடத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்திலே ஆண்டவராக இயேசுவின் மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு 12 மாதங்களையும் கர்த்தர் கிருபையாக நம்மளை நடத்தினார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்மோடு இருந்த அநேகர் நம்முடைய பாதையில் பிரயாணம் பண்ணினவர்களை புதிய ஆண்டிலே போகும்போது பார்க்க முடியாத சில சூழ்நிலைகள் கூட நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளை ஆண்டவர் கிருபையாக இந்த புதிய ஆண்டிலே வந்து நிறுத்தினார் என்று சொன்னால் நாம் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த புதிய வருடத்திலேயும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 2025 வருடத்தினுடைய முதல் மாதமாகிய இந்த மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த தேவாதி தேவனுடைய வார்த்தையின் மன்னாவாகிய வார்த்தை நம்ம கூட வெளிப்படுவதாக இந்த மாதத்திலே ஒரு தலைப்பின் கீழாய் பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 2ஆம் வசனத்தை மையமாக வைத்து இந்த நாள் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது 2 நாளாகமம் 29 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த புதிய ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தில் இந்த நாள் இந்த செய்திக்கான தலைப்பானது செம்மையானதை செய்வோம், செம்மையானதை செய்வோம் என்கிற வார்த்தையை இந்த மாதத்துக்காக எடுத்துக்கொண்டதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்காக செம்மையானதை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த புதிய ஆண்டிலே பிரயாணம் பண்ண இருக்கிற நாம் அநேக வார்த்தைகளை எதிர்பார்ப்போடு இருப்போம், அநேக வாக்குத்தத்தங்களை எதிர்பார்ப்போடு இருப்போம். அநேக வாக்குத்தத்தங்கள் வெளியாகதான் அநேக தேவ பிள்ளைகள் கடந்து போகிறதை பார்க்கிறேன். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது உண்டு. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தும், ஒரு ஆண்டு முழுவதும் நம்மளை அது கொண்டு செல்லும். பிரியமானவர்களே, இந்த அருமையான மாதத்திலே கூட இதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்தார். வாசித்த 2 நாளாகமம் 29 அதிகாரத்தில் வருகிற நபருடைய காரியத்தை பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாளாகமம் 29 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாக தாயின் பேர் அபியாள். இந்த எசேக்கியா ராஜா இந்த எருசலேமிலும் யூதாவிலும் அரசாளும் போது இங்க 25 வயதிலே அவன் அரசாளுகிறான். அவன் முதலாவது தன் வாயை திறந்து சொல்லும் போது, அவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, அவன் தன் தகப்பனாகிய தாவீதின்படி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதே செய்தான். செம்மையானதை செய்ய வேண்டும் என்பதை எசேக்கியா ராஜா இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய தகப்பனாரை குறித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதே 2 நாளாகமம் 28 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்தான். 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனால் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். இங்கே ஆகாஸ் அவருடைய எசேக்கியா ராஜாவுடைய தகப்பனார். இங்க பார்ப்பீர்களானால் கர்த்தருக்கு செம்மையில்லாதபடி வாழ்ந்தார், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி வாழ்ந்தார். அதனுடைய விளைவாக நீங்க 2ஆம் வசனத்தை பார்க்கிறீர்கள். 2 நாளாகமம் 28:2 இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளெல்லாம் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரங்களை செய்தான். இங்கே ஆகாஸ் ராஜா கர்த்தருக்கு விரோதமாக அங்கே விக்கிரகங்களை கொண்டு வருகிறார், விக்கிரக ஆராதனைகளை கொண்டு வருகிறார். நீங்க 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வருகிறார். இங்கே ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆகாஸ் ராஜா கர்த்தருக்கு விரோதமாக இங்கு பாவங்களை செய்கிறார். நீங்க அதே 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பிள்ளைகளை கூட அவன் பலியிடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நரபலியிடுகிற ஒரு ராஜாவாக அவன் மாறி விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ராஜாவுக்கு கர்த்தர் விரோதமாக தான் எழும்பினார் என்று இந்த 4ஆம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அரசாளும் போது கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அதற்கு பிற்பாடு சாலமோன் வருகிறார். அவர் ஓரளவாய் சென்றாலும் அதற்கு பிற்பாடு கடைசியிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறார்.
வருகிறார். அப்படி அவருடைய மகன், அப்படி தொடர்ந்து வருகிற ராஜாக்களிலே இந்த ஆகாஸ் ராஜா மிக கொடூரமான காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்கள் பெரிய கூட்டத்தை சிறைபிடித்து தமஸ்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேல் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கே அவனை அந்நியருடைய கரங்களிலே பிடித்து கொடுக்கிற சூழ்நிலை வருகிறது. இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஆண்டை முடித்து வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை எதிர்பார்த்து வாழ்க்கையில நன்மை நடக்கலை, நம் வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை, அதிசயம் நடக்கவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அநேக யோசிக்கக்கூடிய ஒன்று, சிந்திக்கக்கூடியாத ஒன்று என்னன்னா, வாழ்க்கையில செய்த பாவத்தை உணர மாட்டார்கள், வாழ்க்கையில செய்த அக்கிரமங்களை உணர மாட்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தோமா என்று உணர மாட்டார்கள். வாக்குத்தத்தங்கள் எங்கே? நம்மளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, வார்த்தை கொடுத்தாரே, நம்மளை அவர் தருவேன் என்று சொன்னாரே, ஆனால் ஒன்றையும் காணவில்லையே. ஆனால் அவருக்கு செம்மையானதாய் நடைபெறாதபடினால் அநேகத்தை இழந்து போன ஒரு காரியத்துக்குள் இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார், செம்மையானதை செய்ய நீங்கள் நாடுங்கள். பிரியமானவர்களே, இங்கே ஆகாசுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கைக்கு கடந்து போக போகிறோம். இந்த 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, ஆகாசுடைய தவறுகளினாலே ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளும்போது அந்த ஜனங்களை பாவத்துக்குள்ளாக அல்ல பரிசுத்தத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும். ஆனால் பாவத்துக்குள் நடத்தும் பொழுது ஆகாஸ் ராஜாவுடைய காலங்களிலே அங்கே அவரை தாழ்த்துகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அங்கே யூதாவை அவர் தாழ்த்தி விடுகிறார், யூதாவிலே ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுகிறார். நீங்க அல்லது 21 வாசிங்களா, ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் ஒரு பங்கு எடுத்து அசீரிய ராஜாவுக்கு கொடுத்தால் உதவி கிடைக்கல. இங்கே யூதாவுக்கு உதவியாக அசீரிய ராஜாவை தேடின போதும் அவர் ஆலயத்திலிருந்து கொடுக்கிறான், தனிப்பட்ட முறையில கொடுத்து பார்க்கிற உதவியில மனிதரை தேடினான், மனிதர்களை தேடி ஓடினான். வாழ்க்கையிலே ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, தான் நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டிருந்தான். ஆகாஸ் ராஜா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செய்த பாவத்தினாலே அவரை நெருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டை நாம் கடந்து வரும் பொழுது ஒருவேளை நாம் செய்த தவறினால் நிற்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் நம்மளை உடைத்திருக்கிறார். ஆனால் நாம் எச்சரிப்போடு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே பாருங்க, அந்த ஆகாஸ் ராஜா தன் நிற்கப்படுகிற காலத்திலே கூட கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார். அதனால் ஆகாஸ் ராஜாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிரிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார். அவன் மரணம் அடைந்த பிற்பாடு நீங்க ஆகாஸ் ராஜாவை பார்த்தீங்கன்னா, அதை படிக்கும்போது அவருடைய கடைசி அந்த 27ஆம் வசனத்தை மிகவும் வேதனையான ஒரு காரியமா இருந்தது. ஒரு ராஜா ஆகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறையிலே அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இந்த ஆகாஸ் ராஜா அந்த ராஜாக்கள் இருக்கிற கல்லறைகளை கொண்டு அவனை அடக்கம் பண்ண முடியாமல் சொல்லுகிறது. காரணம், அவனுடைய பாவம் அவ்வளவா இருந்தது, அவனுடைய அக்கிரமம் அவ்வளவா இருந்தது, அவனுடைய மீறுதல்கள் அவ்வளவா இருந்தது. பிரியமானவர்களே, ஆனால் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவன் 25 வயதிலே அவன் தகப்பன் பாவம் செய்த போது அவனோ கர்த்தரை தேடினான். அங்கே ஆகாஸ் ராஜா ஆலயத்தை எல்லாம் சீரழித்து விடுகிறார், ஆலயத்திலே விக்கிரகங்களை கொண்டு வருகிறார், ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகளை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா குறித்து பார்க்கலாமா? 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். அல்லேலூயா. பாருங்கள், வந்த உடனே கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறான். ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் சுத்திகரிக்கிறான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக போகிற தகப்பன் இப்படி ஆலயத்தை கெடுத்து விட்டாரே, ஆலயத்தினுடைய எல்லா காரியத்தையும் உடைத்து விட்டாரே என்று சொல்லி எசேக்கியா ராஜா அங்கே மிக வேதனைப்பட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறார், ஆலயத்தை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, 2 அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானது பரிசுத்த ஸ்தலத்தை வெளியே கொண்டு போங்கள்.
எசேக்கியா ராஜா வந்த உடனே முதல் வேலை ஆலயத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறான். அதை சுத்திகரிப்பு யார் செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள், லேவியர்கள் செய்ய வேண்டும். உடனே லேவியர்களை கொடுக்கிறார். நீங்க உடனே உங்களை சுத்தம் பண்ணி ஆலயத்தை சுத்திகரிங்க. பிரியமானவர்களே, இந்த 2022ஆம் ஆண்டுல கடந்து போறோம். வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தது போல நாமும் செம்மையானதை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய ஆலயமாகிய இருதயத்தை நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஆலயமாகிய இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எந்த ஆலயத்தை சுத்தப்படுத்த போறோம்? நம்முடைய இருதயமாகிய ஆலயம் எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் ஒருவேளை அலங்கோலமாய் கடந்து வந்திருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், இதுவரை அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில் இருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்தை சுத்தப்படுத்து. அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தும் பொழுதுதான் செம்மையான வழியில நாம் நடக்க முடியும். நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயத்தை நாம் சுத்திப்படுத்தும் பொழுதுதான் நாம் செம்மையான வழியிலே நடக்க முடியும். பிரியமானவர்களே, அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், எசேக்கியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவர் ஊழியம் செய்வதும் தூபம் காட்டுவதுமாய் இருக்கும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்றார், லேவியர் ஆசாரியரை கூப்பிட்டு, எப்பா உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எனக்கு ஆராதனை செய்யும்படி, எனக்கு நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று உங்களை அழைத்தேன் என்று சொல்கிறார். உடனே இந்த ஆசாரியர்கள் புறப்பட்டு அந்த ஆலயத்தை என்ன செய்தாங்க? பரிசுத்தம் படுத்தினார்கள். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்திலே போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தை சர்வாங்க தகன பலியிடத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டைகளையும் சமூகத்து அப்பங்களையும் மேலே அதை சகல பணிபடி சுத்திகரித்து ராஜாவை ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தில் எரிந்துபட்ட சகல பனிமூட்டைகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். பிரியமானவர்களே, இங்க முதலாவது அவங்க செய்கிற வேலை ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறவர்கள் பார்க்க முடிகிறது. ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்கள். இதுல பிடித்த ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது ஆலயத்தை சுத்தப்படுத்தும் போது, இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கையில எந்த ஆலயத்தை சுத்தப்படுத்த போறோம்? நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தம் பண்ணிக் கொள்வோமானால், இந்த இருதயமாகிய ஆலயத்தை நாம் முதலாவது சுத்திகரிப்போமானால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த சுத்திகரிப்பை குறித்து சொல்வதை காட்டிலும் வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறோம். ஆனால் எப்படி அதை பெற்றுக்கொள்வோம்? நம்மளை நாம் சுத்திகரிக்கும் போது, புதிய ஆண்டில் முதல் மாதத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், செம்மையானதை செய்ய உன் இருதயத்தை சுத்திகரிப்பாயா? அப்படி சுத்திகரிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். இரண்டாவதாக நீங்க பார்க்கும் போது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதே 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பின்பு எசேக்கியா ராஜா பிரபுக்களையும் லேவியரை நோக்கி, நீங்க தாவீதின் ஞான திருஷ்டிகாரனாகிய ஆசா பாடின வார்த்தைகளில் கர்த்தரை துதியுங்கள் என்றார். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இங்கே துதிக்கு செய்கிறார். அதுக்கு முன்பாக நீங்க பார்ப்பீங்கன்னால் பலியிட செய்கிறார். 22ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ராஜ்யபாரத்துக்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியை கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் பலியிடுங்கள் என்று ஆசாரியர் ஆரோனை புத்திரருக்கு சொன்னார். இங்க பாருங்க, முதலாவது ஆலயத்தை சுத்திகரித்தவன் இரண்டாவதாக பலி செலுத்துகிறான். தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த எல்லாம் பாவத்துக்காக அவன் அந்த பலிகளை ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்தை சுத்திகரித்து விட்டோம், அப்படியே இருந்து விடாமல் நாம் பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஒருவேளை ஆடு மாடுகளை கொண்டு கொடுக்க முடியாது, அது காலம் அல்ல. ஆனால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலிகளை இந்த புதிய ஆண்டிலே செலுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அந்த வசனம் வாசித்து 2:23-30, பின்பு எசேக்கியா ராஜா பிரபுக்களையும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதின் ஞான திருஷ்டிகாரனாகிய ஆசா பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இங்கே எசேக்கியா ராஜா செய்கிற மூன்றாவது ஒரு காரியம் என்ன செய்கிறார்? துதிக்க செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்க செய்கிறான். அதிமித்தமாய் ஆண்டவருடைய கோபங்கள், ஆண்டவருடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்த அந்த காரியங்களை எல்லாம் நீக்கி போடுகிறான். எசேக்கியா ராஜா செய்த காரியம் மிக முக்கியமான ஒரு மூன்றாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலயம், தாகஸ் ராஜா ஆலயத்தை விக்கிரகத்தினால் நிரப்பி பனிமுட்டுகளை உடைத்தான். எசேக்கியா ராஜா அதை நீக்கி போட்டார். அங்கே காளைகளை பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களை, எருசலேம் ஜனங்களை காப்பாற்றினார். மூன்றாவதாக அதை துதிக்க செய்கிறார். பிரியமானவர்களே, அதனால் எசேக்கியா ராஜா வாழ்க்கையில நடந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் கடைசி 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால்,
32ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 29 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டிவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகாதிரளான ஆஸ்தியை கொடுத்தார். பாருங்க, ஒரு செம்மையான மனிதனாய் ஒரு எசேக்கியா ராஜா வாழ்ந்தது மித்தமாய், அவன் ஜீவித்தது மித்தமாய் ஆண்டவர் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டிவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவனுக்கு மகாதிரளான ஆஸ்தியை கொடுத்தான். நீங்க 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளிலே பிரதானமான கல்லில் அடக்கம் பண்ணினார்கள். யூத வனத்தையும் எருசலேமின் குடிகளையும் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய மனாசே சாணத்து ராஜாவானான். பாருங்க, ராஜாக்களோடு அடக்கப்பட்டது இல்லாம பிரதானமான இடத்துல அவன் அடக்க முடியினார்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், எப்படி நாம் மேன்மை எதிர்பார்க்கிறோம்? கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழும்போது அந்த ஆசீர்வாதம் வராது. நம்ம செம்மையாய் வாழும்போது, அவருக்கு பிரியமாய் வாழும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே எசேக்கியா ராஜா வாழ்க்கையிலே தவறின நேரங்களும் உண்டு, விழுந்து போன நேரங்களும் உண்டு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மரணத்திலே 15 ஆண்டுகளை ஆண்டவர் குட்டி கொடுத்தார். தன்னை அர்ப்பணித்த போது, தன்னை ஒப்பு கொடுத்த போது, நீங்க இந்த வசனம் 32:29 பாருங்க, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டிவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவருக்கு மகாதிரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த புதிய ஆண்டிலே ஒரு தரலான ஆஸ்தி, ஒரு தரலான ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்றால், கர்த்தருக்கு செம்மையாய் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் வரும். ஆகாஸ் ராஜா இந்த பிரியமானதை செய்யாததினாலே அவனுடைய அடக்கம் கூட ராஜாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணவில்லை, எருசலேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆடு மாடுகள் ஆசைகளை கொடுத்தார். அதோடு அல்லாத போது மறிக்கும் போது ஒரு பிரதானமான ராஜாக்களுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுக்காக துக்கித்து மிகவும் பாடினார்கள். பிரியமானவர்களே, தர்மியான புதிய வருஷத்திலே 2025ஆம் வருடத்துக்குள் பிரயாணம் பண்ணுகிறோம், பிரவேசிக்கிறோம். இந்த முதல் மாதத்திலே அவருடைய மன்னா அவங்களை நோக்கி வருகிறது. செம்மையானதை செய்வோம், செம்மையானதை செய்வோம், செம்மையானதை செய்வோம், செம்மையானபடி வாழ்வோம். கர்த்தருக்கு செம்மையா இருக்கும் போது, வாழ்க்கை செம்மைப்படுத்தும் போது, இது எதுவானாலும் சரி, அது என்ன பாவமானாலும் சரி, அதை விட்டு விட்டு வரும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தியானமா எடுத்தாரே 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்கிற மனிதனை 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா! ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் நம்மளை பெருக பண்ண போகிறார். ஆகாஸ் ராஜா நடந்தபடியெல்லாம் நடவாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இருதயமாய் ஆலயத்தை முதலாவது நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் பலிகளை செலுத்த, என்ன பலி? ஸ்தோத்திர பலி. துதித்து ஆராதித்து அவரை துதிக்கும் போது, மூன்றாவதாக அவரை ஆராதித்து துதிக்கும் போது வாழ்க்கையில் செம்மையானதை செய்வோம். செம்மையானதை செய்ய வேண்டும் என்றால் ஆலயத்தில் இருதயத்தின் அழுக்குகள் மாற வேண்டும், நம்முடைய ஆராதனை முறை மாற வேண்டும், நம்முடைய ஒர்ஷிப் மாற வேண்டும், அவரை துதிக்கிற துதி மாற வேண்டும். அவருக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வாசித்த வசனத்தின்படி அவர் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பிரியமானவர்களே, செம்மையானதை செய்வோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே உமக்கு பிரியமில்லாத செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, அக்கிரமங்களை மன்னிங்கப்பா, மீறுதலை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல செம்மையானதை செய்ய எங்கள் இருதயத்தை திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செம்மையானபடி நடக்க உதவி செய்யுங்க. எங்க இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை எடுத்து போடுங்க. ஆலயமாகி இந்த இருதயத்தின் அழுக்குகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க கிருபை தாங்க. உற்சாக பலிகளினாலே ஆண்டவரே நீ காணிக்கையில பிரியப்படுகிறல்லப்பா, துதிக்கிற துதி பலிகளே பிரியப்படுகிறேன். மூன்றாவதாக ஆராதிக்க கிருபை செய்யுங்க. இதையெல்லாம் இந்த வருடத்திலே நாங்கள் செய்யும் போது எங்களை நீ ஆசீர்வதிப்பீரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படி செய்யும் போது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீ ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை செம்மையான பாதையில நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் நடக்க இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை பயனுள்ளதாக இருக்கட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் புதிய வருஷத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 25ஆம் ஆண்டு கர்த்தருக்கு செம்மையாய் நடப்போம். நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, ஆசைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நாம விடுவதாக. ஆமென்.